65% மக்கள் தாவேக்காக்கு ஓட்டு போடல. 65% மக்களுடைய உணர்வும் அற்றுப்படுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அடுத்து 35% மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுறதாக அவங்க சொல்றாங்க. அந்த 35% பேரும் அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்களா? திரைத்துறையில் பிரபலமான விஜய் வந்திருக்கிறார், ஒரு புதியவர், ஒரு வாய்ப்பு கொடுப்போமே என்ற அடிப்படையில் பலர் ஓட்டு போட்டிருக்காங்க. சினிமாவை மட்டுமே பார்த்து ரசித்த தன்னுடைய பேரன் பேத்தியருடைய அன்பான வற்புறுத்தலுக்கு ஏற்ப இசைந்து தாத்தா பாட்டிகள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படிதான் நடந்திருக்கு. இவங்க யாருமே அடிப்படை திராவிட இயக்க கொள்கைகளை இகழவில்லை, திராவிட இயக்க கொள்கை நீர்த்து போனதாகவும் கருதவில்லை, தமிழ் இனமான உணர்வு அற்று போய்விட்டதாகவும் கருதவில்லை. இன்னும் அந்த உணர்வு ஏதோ ஒரு இதுல போட்டாங்க. அதாவது என்னன்னு சொன்னோம்னா, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சினிமாவுடைய தாக்கம் எல்லா காலத்திலயுமே இருக்கு. அதுல ஒரு சின்ன தடுமாற்றத்தை அவங்களுக்கு மத்தியில அது உருவாக்கி இருக்கு. அதை சரியான முறையில கையாள்வது விஜய் கையில தான் இருக்கு. திரைத்துறையிலேருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? மருத்துவத்துறையிலேருந்து வர்றாங்க, பொறியியல் துறையிலேருந்து வர்றாங்க, வழக்கறிஞர் துறையிலேருந்து வர்றாங்க, பேராசிரியர் துறையிலேருந்து வர்றாங்க. அதே போட்டு வரட்டும். ஆனா மக்களுக்கு பணியாற்றி விட்டு வரட்டும், செயல் திட்டங்களோட வரட்டும், கொள்கை கோட்பாடுகளோட வரட்டும் தான் நம்ம சொல்றோம். 27 மாதங்கள்ல அவர் முதலமைச்சரானது அவருக்கே அதிர்ச்சியாக இருக்கும். இதான் உண்மை. நீ ஏற்கிறீங்களா இல்லையா? கருத்தை பரப்புரையே அவங்க பண்ணலையே. 41 வேட்பாளர்களுக்கு தான் 2-3 இடங்கள் அவர் பரப்புரை பண்ணியிருக்காரு மொத்தமே. வேற எங்கேயும் வரல. ஓட்டு போட்ட மக்களுக்கு அந்த கட்சியுடைய வேட்பாளர் யாருன்னே தெரியாது தெரியுமா? அவர் ஓட்டு கேட்டு போன கன்னியாகுமரியில அவங்க கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல இல்லையே. அப்போ இதை ஒரு கலவையான ஒரு ரிசல்ட்டா பாக்குறோம். புரியுதா? 59 ஆண்டு காலம் 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செஞ்சு வந்திருக்கு. ஒரு சேஞ்சிங்கிற அடிப்படையில் கூட யோசிச்சு இருந்திருக்கலாம். நாமளும் என்ன சொல்றோம்னா, மக்களாக வந்துட்டீங்க, 35% பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த உணர்வுகளை மதித்து நீங்க செயல்படுங்கன்னு தான் அர்த்தம். அதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடாத 65% மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராகவும் செயல்படக்கூடாது. பாரம்பரியமான தமிழ்நாட்டுடைய மரபுடைய நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. பாப்பா எப்படி போறாருன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம பொறுத்து ஒரு 6 மாதங்களும் பொறுத்து இருந்து பார்ப்போம். தேனிலவு காலம் கட்டணும்னு சொன்னார்ல அரசியல்ல யார்? நம்ம காமராஜர் ஐயா. அதே மாதிரிதான் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நல்லது நடக்கணும் நம்ம விரும்புறோம். அதாவது ஒரு ஆட்சிக்கு வந்தவங்க அவங்க கெட்டு போகணும், நிர்வாகத்தை வீணாக்கணும் யாராவது விரும்புவோமா? ஏன்னா மக்கள் சொத்து, நிர்வாகம் மக்கள் சொத்து. என்னுடைய வரிப்பணமும் உங்களுடைய வரிப்பணமும் சேர்ந்துதான் அதை இயக்குது. அப்போ நல்ல முறையில ஆட்சி செய்யுங்க, அடிப்படை விடிமைகளை விட்டுறாதீங்கிறோம். திராவிட இயக்க கொள்கையில தமிழ் தேசிய பற்ற நீங்க விட்டுறாதீங்க. நம்முடைய முன்னோர்கள் நீதி கட்சி தொடங்கி தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி பேணி காத்து வந்த அந்த நடவடிக்கைகளை கவனத்துல கொண்டு செயலாற்றுங்க. டெல்லியுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு பலியாயிடாதீங்கிறதா நம்முடைய விருப்பம்.